ஈவினிங் ஸ்நாக் மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை பட்டாணி 8 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு உருளைக்கிழங்கு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 5 விசில் விட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 6 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கத்தையும் சேர்த்துட்டு இதில் இருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மசிச்சுட்டு மூடி போட்டு அந்த கேப்பில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகினே வரும். திக்கானதுக்கு அப்புறமா கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டா ரெடி. இந்த சுண்டலை ஒரு பவுலில் மாற்றிட்டு சோளப்பொரி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் தூவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.